Hi students, let us see Geography Unit 1 Part 2 video. Geography Unit 1 India Location, Relief and Drainage. Part 2 video, let us see. Already we have seen location, India உடைய location, அதுக்கப்புறம் relief பார்த்துட்டோம். இப்போ drainage system. Drainage system of India. A drainage system is an integrated system of tributaries and a truck stream which collect and drain surface water into the sea, lake or some other body of water. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது வந்து என்னது தண்ணி நம்மளுடைய நீர்ப்பரப்பு அளவுகள் வந்து எந்த மாதிரி சிஸ்டமாக வெளியே போகுது தண்ணி நீர்நிலைகளை நம்ம எப்படி ஒரு இதுவாக கொண்டு வந்து ப்ராப்பராக கொண்டு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமாக அது எப்படி சீலியோ இல்லை லேக்லேயோ இல்லை மற்றபடி எப்படி வாட்டரில் கலக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறது தான் அது ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறோம். த டோட்டல் ஏரியா ட்ரைன்ட் பை த ரிவர் அண்ட் இட்ஸ் tributaries is known as a ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஏரியாவில் எப்படி உருவாகி எவ்வளோ நீளத்துக்கு எவ்வளோ தூரம் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறாங்க. The drainage pattern of an area is result for the geological structure of the respective areas. The drainage system of India is broadly divided into two major groups on the basis of their location. They are Himalayan rivers and peninsular rivers. ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இந்தியாவில் என்னது மேஜராக ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று அதோட லொக்கேஷன் அந்த மாதிரி வச்சு பேசிஸில் குரூப் ஆஃப் ரிவர்ஸ் அதோடைய ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து த இமாலயன் ரிவர்ஸ் அண்ட் த பெனிசுலர் ரிவர்ஸ். அதாவது இமாலய ரிவர் இமாலயிலேருந்து உருவாகி அதனுடைய கிளைகளாக வர்றது வந்து இமாலயன் ரிவர்ஸ்னும் பெனிசுலர் தீபகற்ப ரிவர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. இந்த ரிவர்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து இமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனிசுலர் ரிவர்ஸ். இமாலயன் ரிவர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்துஸ், கங்கா, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்து என்னது இமாலயன் ரிவர்ஸ் அண்டரில் வரும். பெனிசுலர் ரிவர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி இது எல்லாமே என்னது பெனிசுலர் ரிவர்ஸ்க்கு அண்டரில் வரும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய இது சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க, ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இமாலயன் ரிவர்ஸ்க்கு கீழே என்னென்ன ரிவர்ஸ் போகுது, பெனிசுலர் ரிவர்ஸ்க்கு கீழே என்னென்ன ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. Himalayan rivers. These rivers are found in North India and originated from Himalayas. So they are also called Himalayan rivers. These are perennial rivers. ஸோ என்ன சொல்கிறாங்க ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து என்னது ஒரு இந்தியாவினுடைய ஆரிஜினேட் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இந்தியாவினுடைய ஆரிஜினேட் ரிவர்ஸ்னால் அது என்னது ஹிமாலயன் ரிவர்ஸ் தான். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இமாலயன் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸில் தோன்றதை இமாலயன் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த இமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வற்றாத ஜீவநதி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெனிலியர் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The Indus River system. The Indus River is one of the largest rivers of the world. It originated from the northern slope of the Kailash range in Tepti near Manaswaras lake at the elevation of about 5,150 meters. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்துஸ் ரிவர்ஸ் வந்து என்னது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் வேர்ல்டுல இருக்க நீளமான நதிகளில் பெரிய நதிகளில் இந்துஸ் நதியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதோட ஆரிஜினேட் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஸ்லாப்பில் தான் உருவாயிருக்கு. கைலாஷ் ரேஞ்சில் இருந்து திப்தி இதுவாக மானஸ்வாராஸ் லேக் வழியாக இது வந்து இவாலட் ஆகி வருது. இதோட லென்த் என்னது 5,150 மீட்டர்ஸ் இருக்குது. இட்ஸ் லென்த் அபவுட் 2,880 kilometer. The river has a total drainage area extended 11,65,500 square kilometer, in which 3,21,289 square kilometer areas are drained in India.
The river flows through the Lakshat and the Zarkas ranges and creates deep gorges. The river runs through Jammu and Kashmir, turns south near Chillar and enters Pakistan. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிவர் வந்து என்னது இதோட இது இதுலேருந்து தொடங்கி இந்த லக்ஷத்துலேருந்து சாஸ்கார் ரேஞ்சில் தான் இது உருவாகி வருது. அதுக்கப்புறமேட்டு சவுத்தில் வந்து சில்லார்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது அப்படி சொன்னாங்க. இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் செலும் ஷென்பா, the largest tributary of Indus, Ravi, Beas and Sutlej. It's enter into the Arabian Sea. Arabian Sea இது கலக்குதுன்னு சொல்கிறாங்க. The Ganga river system. The Ganga river system is the largest drainage system of India. It's extend over all area of 861,404 square kilometer. The Ganga plain is the most densely populated place in India, and many towns are developed on the banks of this river. The river Ganga originated as Bhakriyarthi from the Gangotri glacier in Uttarkasi districts of Uttarakhand state at an elevation of 7,510 meters. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கங்கா ரிவர் சிஸ்டம் தான் வந்து என்னது ட்ரைனேஜ் சிஸ்டமில் இந்தியாவிலே ரொம்ப பெரியசு அப்படி சொல்கிறாங்க. அது வந்து 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்கா பிளைன்ஸில் வந்து மோஸ்ட் டென்சிட்டி அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற டென்சிட்டியில் வந்து அதோடைய பேங்க்ஸ் ரிவர் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டெவலப்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. கங்காவுடைய இது பார்த்திங்கன்னா பக்ரிதரித் அண்டு கங்கோதரி கேலக்சிஸில் உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகாண்டில் தான் ஸ்டேட்டில் உத்தர்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து இது அதிகமாக இதுவாகுது. இவாலுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 7,10 மீட்டர்ஸ் வரைக்குமே இது இவாலுவேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த லென்த் ஆஃப் த கங்கா இஸ் அபவுட் 2,525 கிலோமீட்டர்ஸ். Its major tributaries from the north are Gomti, Gandak, Koshi and the Ghangra, and from south Yamuna, largest tributary of Ganga, Son, Chambal, etc. ஸோ இதோட ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நார்த்தில் வந்து கோம்தி, கான்கட், கோஷி அண்டு கங்கரா. சவுத்தில் பார்த்திங்கன்னா யமுனா தான் இதோடைய பெரிய ட்ரிபியூட்டர். கங்காவோட பெரிய ட்ரிபியூட்டர் ரிவர்னால் அது என்னது யமுனா, ரிசோன்னு, அதுக்கப்புறம் சாம்பல் எக்ஸெட்ரா. த ரிவர் கங்கா இஸ் நோன் அஸ் த ரிவர் பத்மா இன் பங்களாதேஷ். இந்த ரிவர் கங்கா வந்து பங்களாதேஷ்ல சொல்லுவாங்களாம் பத்மா அப்படி சொல்லுவாங்களாம். The combinate of the Ganga and the Brahmaputra is the world's largest delta known as the Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. ஸோ இதனுடைய கங்காவும் பிரம்மபுத்திராவும் வந்து இந்த வேர்ல்டுடைய பெரிய டெல்டா இது ரிவர்னால் அது வந்து இந்த ரெண்டு இதுதான் காம்பினேஷன். இதில் வந்து சுந்தரபான்ஸ் இன் பங்களாதேஷ் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. பங்களாதேஷில் இதை வந்து என்ன சொல்லுவாங்களா பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க. இது பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. கடைசியாக வந்து பங்களாதேஷ் வழியாக வெளியே வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. The Brahmaputra river system. The river Brahmaputra originated from the Chembariyandang glacier of the Kailash range of the east of Lake Manasovaras in Tibet at the elevation above 5,150 meters. So the river Brahmaputra originated from another Chambandang galaxyல வந்து கைலாஷில் தான் கைலாஷ் ரேஞ்சில் தான் இந்த ரிவர் வந்து ஈஸ்ட் லேக்காக மானசவரங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எங்கே இருக்குது திபெத்தில் இருக்குது. இதோட எவல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,150 மீட்டர்ஸ். இது டோட்டல் ஏரியாவாக எவ்வளோ ஃபுல்லாக போகுதுன்னா 5,80,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இதோட இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. திஸ் ரிவர் இஸ் நோன் அஸ் த
டிரான்ஸ்போ பியூரிஃபையர் இன் திபெத். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, சான்ஸ்போ அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பியூரிஃபையர் இன் தப்தி. The length of this river is about 2,900 kilometers. 900 kilometers of India. ஸோ 2,900 kilometers வந்து இதோட லென்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் it enters into India through a gorge in Arunachal Pradesh, namely Dihang. It has many tributaries, Tista, Mans, Barak, Sabdaris are some of them. ஸோ இதோட ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் தான் இது வந்து என்னது உருவாகி அந்த இது வழியாக தான் வருது அப்படி சொல்கிறாங்க, அந்த ரேஞ்ச் வழியாக தான் வருது. இதோட ட்ரிபியூட்டர்ஸ் வந்து திஸ்டா, மான்சா, பார்க், சுந்தர, சப்சோதரி அண்ட் ஆர் சம் ஆஃப் தேம். அப்புறமேட்டு திஸ் ரிவர் இஸ் கால்ட் அஸ் த ஜம்மு அண்ட் ஜமுனா இன் பங்களாதேஷ். பங்களாதேஷில் ஜமுனான்னு இதை கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் ரிவர் கங்கா, பங்களாதேஷ் ரிவர்ஸ். After joining with this Ganga in Bangladesh, the river is called as the Meghna. இந்த ரிவரை வந்து என்ன கூப்பிடுவாங்க, மேக்னான்னு கூப்பிடுவாங்க பங்களாதேஷில். அதுக்கப்புறம் the characteristics of the Himalayan rivers. இந்த Himalayan ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லாங் அண்ட் வைட். இது வந்து பெரிய நீளமான அகலமானது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெனிலியர் இன் நேச்சர். இது வந்து வற்றாத நதி, நேச்சராகவே இது வந்து வற்றாத நதி. அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். இதில் வந்து என்னது மின் உற்பத்தி பண்ண முடியாது, ஹைட்ரோ பவருக்கு வந்து இது செட் ஆகாது இந்த நீர்நிலை. அதுக்கப்புறமேட்டு மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆஃப் நவிகேட்டபிள். ஸோ இதோட மிடில் லோயர் பிளேசஸ் தான் வந்து நவிகேட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போது பெனிசுலர் ரிவர்ஸ். The river in South India are called the peninsular rivers. Most of these rivers originated from the western coast. These are seasonal rivers, non-perennial. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த பெனிசுலர் ரிவர்ஸ் வந்து நார்மலாகவே சவுத் இந்தியாவில் தான் உருவாகி வர்றது. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஆரிஜினேட்டட் என்னது வெஸ்டர்ன் காஸ்டில் தான் உருவாயிருக்கு. இது ஒரு பருவகால ஆறுகள் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னது ஒரு நான் பெனிசுலர், அதாவது வற்றோ. இது வந்து அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய மழை பெஞ்சா கொஞ்சம் நிறையா இருக்கும், கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணியும் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. தே ஹாவ் அ லார்ஜ் சீசனல் fluctuations in volume of water as they are solely feed by rain. ஸோ இந்த ரெயின்னால தான் இந்த ஆறுகள்லாம் வளமையாக இருக்கும். These rivers flow in valleys with steep gradients. Based on these directions of the flow, the peninsular rivers are divided into the west flow rivers, east flowing rivers. So west flowing rivers, east flowing rivers சொல்லிட்டு 2 டைப்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெனிசுலர் ரிவர்ஸை பிரிச்சுருக்காங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் கீழே என்னென்ன ரிவர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். The east flowing rivers, Mahanadi. The river Mahanadi originated near Shihava in Raipur districts of the Chandigarh and flows through Odisha. ஸோ இந்த மகாநதி வந்து எங்கேனது சிவஹா ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சண்டிஸ்கர் அங்கே தான் இருக்குது. இது வந்து எங்கே ஒடிசா வரைக்கும் ஃப்ளோ ஆகுது சொல்கிறாங்க. இட்ஸ் லென்த் இஸ் 851 kilometers. சியோநாத், டெலத், சாந்தூர் அண்டு ஐபி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இந்த ஆறுகளோட கிளை ஆறுகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினாத், டெலன், சாந்தூர் அண்டு ஐபி இதெல்லாம் வந்து மேஜர் tributaries. The main stream of the Mahanadi gets divided into several tributaries such as the Paika, Bairupa, Sitranta, Jengudi and Nan. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இத்தனை இதுவாக பிரிஞ்சு தண்ணி இந்த ஆறுகள் போகுது சொல்கிறாங்க. ஆல் திஸ் tributaries form the delta of
Mahanadi, which is one of the largest deltas in India. இந்தியாவில் லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகாநதி தான். இந்த மகாநதி இது வந்து ரொம்ப டெல்டாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த மகாநதி இம்ப்யூட்டர்ஸ் இட்ஸ் வாட்டர் இன் பே ஆஃப் பெங்கால். இதோடைய தண்ணி எங்கே போய் கலக்குது? பே ஆஃப் பெங்காலில் தான் போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் 1465 kilometers which an area of 3.13 lakhs kilometers square among the peninsular riversலே ரொம்ப பெரிய ரிவர், நீளமான ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது? கோதாவரி தான். இது வந்து 1465 kilometers அளவுக்கு பெருசாக இருக்குது. இதோடைய ட்ரைனேஜ் இது எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 3.13 lakhs கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு பரவி இருக்குது பெனிசுலர் ரிவர்ஸில் அப்படி சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கால்ட் அஸ் த விருதகங்கா. இட் originated in the Nasik districts of Maharashtra, a portion of western coast. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய ஆரிஜினேட்டட் பார்த்திங்கன்னா என்னது? நாசிக் டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இதோட போர்ஷன் எங்கே இருந்தது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காஸ்ட். இட் ஃப்ளோஸ் through the sides of Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. அதாவது தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு அப்புறம் தான் வந்து என்னது? பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அப்புறம் பூர்ணா, பென்கஹா, பெரந்தா, இந்திராவதி, தால் அண்ட் த சாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ். இந்த ரிவர்ஸ்லாம் வந்து இதோடைய ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவர் நியர் ராஜமுந்திரி கெட்ஸ் டிவைடட் இன்டு 2 channels கால்டு வைஷ்ணவா அண்ட் த கௌதமி. ஸோ இதை வந்து 2 channelsஸாக ரெண்டாக பிரியுது ராஜமுந்திரியில். அது வந்து வைஷ்ணவா, கௌதமி அண்ட் டு ஃபார்ம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டாஸ் இன் த இந்தியா. ஸோ இந்த ரெண்டுமே என்னது? டெல்டா இதுவாக கருதப்படுது. அதுக்கப்புறமேட்டு கொலுசுரு அண்ட் த ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் லொக்கேட்டட் இன் த டெல்டானிக் ரீஜன் ஆஃப் த கோதாவரி. Krishna, the river Krishna originated from the spring under the place called Mahabaleshwara in the western coast of Maharashtra. Mahabaleshwara அப்படிங்கிற இடத்துல தான் இது ஆரிஜினேட் ஆகுது. அது the river Krishna. Its length is 1400 kilometers and area of 2.58 lakh square kilometer. It has the செகண்ட் லாங்கஸ்ட் பெனிசுலர் ரிவர் பிஹிமா. ஸோ இதுதான் ரெண்டாவது லாங்கஸ்ட் பெனிசுலர் ரிவர் அப்படி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பீமா, பெத்வாத்கு, முசி, கோய்னா அண்ட் த துங்காபத்ரா ஆர் த மேஜர் tributaries ஆஃப் திஸ் ரிவர். இட் ஆல்சோ ஃப்ளோ த்ரூ ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜாயின்ஸ் த பே ஆஃப் பெங்கால். இது வந்து என்னது? இதில் ஆந்திர பிரதேஷ் வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. At the Hamaslas TV. Kaveri. The river Kaveri originated at the Talakavari Kudugu hills of Karnataka. Its length is 800 kilometers. The river Kaveri is called Taski Ganga or Ganga of South. இந்த ரிவர் காவேரியை வந்து என்ன சொல்கிறாங்க? கங்கா. சவுத் தென் மாவட்டங்களுடைய கங்கா நதினா அது என்னது? காவேரி அப்படி சொல்கிறாங்க. இன் கர்நாடகா த ரிவர் bifurcated twice forming the sacred islands of the Srirangapattanam and the Sivasangamudram. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுவாக இது வந்து பிரிஞ்சுது. சேக்ரெட் இதுவாக ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்டு சிவசமுத்திரம் அப்படின்னு ரெண்டாக போகுது அப்படின்னாங்க. While entering Tamil Nadu, the Kaveri continues through the series of twisted wide gorges until it reaches Okanekal Falls and flow through the straight narrow gorge near Salem. ஸோ சேலம் தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ் வழியாக போய் அதுக்கப்புறம் சேலத்துக்கு வருது அப்படி சொல்கிறாங்க. த காவேரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐஸ்லாண்ட்ஸ் அண்ட் 2 channels rivers கோல்ரோன் அண்ட் காவேரி. At last it empties into the Bay of Bengal of Pumbhar.
பே ஆஃப் பெங்கால், அதாவது நம்மளோட பே ஆஃப் பெங்காலில் பூம்புகாரில் தான் இது வந்து கலக்குது இந்த காவேரி அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த வெஸ்ட் ஃப்ளோயிங், நம்ம ஈஸ்ட் பார்த்தோம், இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா. திஸ் ரிவர் rains in Amarkantka plateau in Madhya Pradesh at the elevation of about 1,057 meters and flows for the distance of about 1,312 kilometers. It covers an areas of 98,796 square kilometers and flows 27 kilometer long estuary before outfalling into the Arabian Sea through the Gulf of Cambay. ஸோ இது வந்து கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் வந்து அரேபியன் சீயில் தான் கலக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து என்னது அமர்காந்தாக் பிளான்டியூடில் தான் வந்து மத்திய பிரதேசில் இருக்கிறதா எவாலுவேட் ஆகுது. இது வந்து ஃப்ளோஸ் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1,312 கிலோமீட்டர்ஸு. இது கவர் பண்ணுற ஏரியாஸ் பார்த்திங்கன்னா 98,798 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு. இதோடைய லாங் பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் லாங்கில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து அரேபியன் சீயில் கல்ஃப் ஆஃப் சாம்பேயில் வந்து கலக்குது சொல்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் த பெனிசுலர் ரிவர். இட்ஸ் பிரின்சிபல்ஸ் ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் பர்பஹனர், ஹால்னோ, ஹரன், பான்ஸ்வர், துஹிதி, சாங்கரா, தாவா, பார்னா அண்டு கோலார். இது எல்லாமே என்னது அதோடைய ட்ரிபியூட்டர்ஸ் ரிவர்ஸ் இருக்குது பெனிசுலர். இதில் வந்து இந்த நர்மதாவுடைய ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இத்தனை பிரின்சிபல் ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தப்தி. The Tapti is the one of the major rivers of the peninsular India with the length of the 724 kilometers. It covers an area of the 65,145 square kilometers. Dipti rivers rains near multi-tank in the Petul districts of the Madhya Pradesh at the elevation of about 752 meters. It is one of the only 3 rivers of the peninsular India that runs from east to west. இந்த 3 நதிகளில் இதுவும் ஒன்று ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக பாயிற நதி. The other being the Narmada and the Mahi. The major tributaries of the Vaki, Komai, Aruvanadi, Andre, Nisu, Bare, Pangstra and Bori. இதெல்லாம் வந்து அதோடைய மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ். இட் அவுட்ஃபால்ஸ் இன் டு த அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக அரேபியன் சீயில் தான் வந்து என்னது இது வந்து அவுட்ஃபாலிங்காக கலக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சவுத் இண்டியன் ரிவர்ஸ். இந்த சவுத் இண்டியன் ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோஸ்ட். இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் உருவாகிருக்கு. நிறையா ஷார்ட் அண்டு நேரோ. இது வந்து ரொம்ப வைடாக இருக்காது, ஷார்ட்டும் நேரோவும் இருக்கும். நான் பெனிரியல் இன் நேச்சர். இது வந்து வற்றாத ஜீவநதிலாம் சொல்ல முடியாது. மழைக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கு தண்ணி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து ஹைட்ரோ பவர் எடுக்கிற இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூட்டபிள் இந்த வாட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நவிகேஷனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன்ஸ் ஹியர். அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் வெல். See the part 1 and part 2 continuously and understand the lesson. Thank you, children.